ரங்கராஜ் பாண்டே இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு 5 லட்சம் ரூபாய் பேர் இன்டர்வியூ தர்றதுக்கு தயாரா இருந்தாங்க. 5 லட்சம் ரூபாய் பேர் இன்டர்வியூ. ஒரு இன்டர்வியூ எந்த ஒரு இன்ஃபுளுசர் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு 1000 ரூபாய் கொடுங்க உங்களுக்கு ஒரு ஸ்டால் போட்டுடலாம், 2000 ரூபாய் கொடுங்க உங்களுக்கு எல்பேண்ட் போட்டுடலாம், 3000 ரூபாய் கொடுங்க உங்களுக்கு வந்து லோகோ போட்டுடலாம் அப்படின்னு நம்ம போயிட்டு இருக்கோம். ஆனா இந்நாள் வாயிலிருந்து இந்த ஆள் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வராது, அவர் இன்ஃபுளுசரா வர முடியாது அப்படின்னா பெரிய பெரிய பிராண்ட்ஸ் எல்லாம் அப்ப அவர் பேசணும் எவ்வளவுன்னு கேளுங்க. அப்ப மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு 1000 ரூபாய் பிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா வாயே துறக்காம இருந்து உன்னுடைய வேலையை மட்டும் பார்த்துட்டு ஒருத்தருக்கு வந்து லட்சம் ரூபாய் தரேன் வரீங்களா அப்படிம்பாங்க. யூ ஓன்ட் பிலீவ். இந்த இன்டர்வியூல கமர்ஷியல் இன்டர்வியூன்னு ஒரு கல்ச்சர் வந்திருக்கு, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்டர்வியூ வந்து பண்ணும்போது கமர்ஷியல் இன்டர்வியூ. நாம இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு காசு வாங்குறதுங்கிறது ஒண்ணு, நாம இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு காசு. நான் வந்து இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு ரங்கராஜ் பாண்டே இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு 5 லட்சம் ரூபாய் பேர் இன்டர்வியூ தர்றதற்கு தயாரா இருந்தாங்க. 5 லட்சம் ரூபாய் பேர் இன்டர்வியூ. ஒரு இன்டர்வியூ 1 மணி நேரம். இங்க வந்து இந்த 20 நிமிஷம் கூனத அங்க ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கூவிருந்தேன்னு 5 லட்சம் ரூபாய். அது வேண்டான்னு சொல்லும் போது ஐ myself feel my branding is more increase ஆகுது அப்படின்னு. அப்ப வந்து நம்மளை விற்கணும் அப்படின்னு ஆயிருச்சு, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு ஆயிருச்சு, யூ ஷுட் மேக் மணின்னு ஆயிடுச்சு அப்படின்னா எங்க எப்ப எப்படி அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிக்கும். நம்ம சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம ஆசைப்பட்டு இப்ப வித்துடலாம் போனா நம்முடைய ஓவரால் மார்க்கெட் வேல்யூவே இறங்கிரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்ப இன்ஃப்ளூயன்சஸா வரணும்னு நினைக்கிறவங்க தங்களுடைய பிராண்ட் வேல்யூவை முதல்ல எவ்வளவு ஏற்ற முடியுமோ அவ்வளவு ஏத்திக்கிட்டே போகணும். தங்களுடைய வேல்யூவை ஏத்திக்கிட்டே போறது மூலமா அது ஒரு டிமாண்டா இருக்கும். நீங்க ஒரு ஜோக் கேள்விப்பட்டிருப்பீங்க, அரசு அதிகாரிகள் காவல்துறை இவங்களுக்கெல்லாம் லஞ்சம் ஊழல் கொடுக்கணும் அப்படின்னா 10 ரூபாய் 20 ரூபால சரி பண்ணி விட்டுருவாங்க. உங்களுக்கு 10,000 வாங்கிக்கங்க டேபிளுக்கு மேல, ஒரு லைசன்ஸ்லயே காசை கொடுக்கறது, அப்படி போகும்போதே போலீஸ்காரங்க வந்து கீழே காசு கொடுக்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். ஒரு ஆபீஸ்ல ஒரு நேர்மையான ஆபீசரா இருக்கிறாருன்னு வச்சு அவரை வந்து காசே வாங்க மாட்டாரு. அவருடைய ஸ்டார்டிங் பிரைஸே லேக்ஸ் அண்ட் லேக்ஸ்ல இருக்கும். அவர் வாங்க மாட்டாருங்க. இல்லைங்க எப்படியாவது முடியணுங்க, பேசுங்க எப்படியா. சோ நீங்க 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு விற்க ட்ரை பண்றத நீங்க மல்டி மில்லியனா நீங்க ஒரு டீல்லே முடிக்க முடியும். அந்த டீல் முடிக்கிறீங்களா இல்லையாங்கிறது செகண்டரி, அந்த வேல்யூ ஏத்துறது என்னுடைய பிரைமரி. தம்பிகள் 2 பேர் சொல்லும் போது பொலிட்டிக்கலா நீங்க வந்து எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுங்கிறது சொல்லுங்க சார் அப்படின்னாங்க. பொலிட்டிக்கலா நாம எங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது, பொலிட்டீசியன்ஸ்ல நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. பயங்கரமா போட்டு வச்சுட்டு நீங்க அரசியல்வாதிகள் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சுட்டு செயல்படுறது ஒரு பக்கம் அப்படின்னா அரசியல்வாதிகளே ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருக்கிறது வந்து பயங்கரமான ஆச்சரியம். சம்பொத்து